10th ஸ்டாண்டர்ட் மேக்ஸில் ஃபஸ்ட்டு பாடம் உறவுகளும் சார்புகளும். எடுத்துக்காட்டு 1.20 பார்க்க போகிறோம்ப்பா. இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத ஸ்டூடெண்ட்ஸ் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கப்பா. வாங்க கணக்குக்குள்ளே போகலாம். f(x) √2x² - 5x + 3ஐ இரு சார்புகளின் சேர்ப்பாக குறிக்க. இங்கே கணக்கில் ஒரே ஒரு சார்பு தான் கொடுத்துருக்குறாங்க f(x)ன்னு. ஆனால் அதை ரெண்டு சார்புகளின் சேர்ப்பாக குறிக்க சொல்லியிருக்காங்க. சரியா? இப்போது நம்ம இந்த ரூட்டை ஒரு சார்பாகவும் ரூட்டுக்குள்ளே இருக்கிற மதிப்பை ஒரு சார்பாகவும் எடுத்துக்கணும். சரியாப்பா? தீர்வு. இப்போ ரூட்டை ஒரு சார்பாக எடுத்துக்கணும்னு சொன்னோம்ல, f1 ரூட் மட்டும்தான் எழுதணும். நம்ம உள்ளே ஏதோ ஒன்று இருக்குங்கிறத குறிக்கிறதுக்காண்டி √x கொடுத்துருக்கோம். சரியா? ஆனால் f1 ரூட்டுன்னு மட்டும்தான் அர்த்தம். சரியாப்பா? மற்றும் f2 2x² - 5x + 3 என்க. அதாவது ரூட்டை ஒரு சார்பாகவும் ரூட்டுக்குள்ளே இருக்க மதிப்பை ஒரு சார்பாகவும் எடுத்துக்கிட்டோம். சரியா? இப்போது கணக்கில் கொடுத்துருக்குற f(x)ஐ எழுதணும். f(x) √2x² - 5x + 3. இப்போது ரூட் போட்டுட்டு 2x² - 5x + 3க்கு பதிலாக f2ன்னு எழுதிக்கலாம். சரியாப்பா? இப்போ ரூட்டுக்கு பதிலாக என்ன எழுதணும்? f1 எழுதிக்கலாமா? f1(f2)(x) அப்படின்னு எழுதிக்கலாம். சரியா? இந்த ப்ராக்கெட்டை க்ளோஸ் பண்ணிவிட்டு f1(f2)(xன்னு எழுதிக்கலாம். இது எதை குறிக்கும்? f(x)ஐ குறிக்கும். சரியாப்பா? இதுதான் ஆன்சர். f(x) f1(f2)(x). சரியாப்பா? இது இரண்டு சார்புகளின் சேர்ப்பு. ஓகேவாப்பா? இதை எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்கு கீழேருந்து மேலே கொண்டு போனோம்னா நமக்கு ஈஸியாக புரியும். சரியாப்பா? இப்போ ஆன்சர் எடுத்துக்கோங்க. f1(f2)(xஐ எடுத்துக்கிட்டு f1 அப்படியே வச்சுக்கிட்டு f2(x)க்கு பதிலாக 2x² - 5x + 3 போட்டுடுறோம். சரியா? இப்போது f1ல் எக்ஸுக்கு பதிலாக இந்த மதிப்பை பிரதியிடுறீங்க. சரியா? அப்போ என்ன வரும்? f1ல் எக்ஸுக்கு பதிலாக பிரதியிட்டிங்கன்னா √2x² - 5x + 3ன்னு வரும். சரியா? இது எந்த மதிப்புப்பா? f(x)ஓட மதிப்பு. அப்படின்னா f1(f2)(x) f(x). ஓகேவா? இந்த வீடியோ பிடிச்சிச்சின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகேவாப்பா? தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.